நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிவிடி ரிலேஷனு. ஜென்ரலாக ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் வந்து பிவி பை டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்க்கு வந்து இது வால்யூம் காரணம்ல அது கான்ஸ்டன்ட் கொண்டு போயிடும். அப்போ பி பை டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அதை இப்படின்னு சொல்லலாம், டி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அப்படின்னா பி டூ பை பி ஒன் ஈக்குவல் டு டி டூ பை டி ஒன். இது கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்க்கு. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்க்கு ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட்டோட சேர்ந்துடும். அப்போ வி பை டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போ வி ப்ரொபோர்ஷனல் டு டின்னு கூட சொல்லலாம். அப்போ வி டூ பை வி ஒன் ஈக்குவல் டு டி டூ பை டி ஒன். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும்போது டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டோட சேர்ந்துடும். அப்போ பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், இல்லை பி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/v சொல்லலாம். P2 by P1 equal to V1 by V2. என்ட்ரோபி கான்ஸ்டன்ட்டாக இருக்கும்போது PV பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ P1 V1 காமா ஈக்குவல் டு P2 V2 காமா. P2 by P1னா V1 by V2 ஹோல் பவர் காமான்னு சொல்லலாம். இல்லாட்டி வந்து இதை இன்னும் மாற்றி எழுதணும்னா V2 by V1 மைனஸ் காமான்னு கூட சொல்லலாம். சரியா? அடுத்தது நம்ம ஜென்ரலாக P1 V1 by T1 equal to P2 V2 by T2ன்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P2 by P1 equal to V1 by V2 T2 by அப்படி இது பண்ண தேவையில்ல. T2 by T1 மட்டும் தனியாக வச்சுப்போம். T2 by T1 equal to P2 by P1 V2 by V1. V2 by V1 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் P2 by P1. P2 by P1க்கு என்ன போடுறாங்கன்னா V2 by V1 மைனஸ் காமா. V2 by V1 மைனஸ் காமா அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். இல்லை நம்ம அப்படியே வச்சுப்போம், அவனை அப்படியே வச்சுப்போம். V1 by V2 காமான்னு வச்சுப்போம். இங்கே வந்து V1 by V2 ஹோல் பவர் -1 போட்டுரும். அப்போ என்ன ஆகும்னா V1 by V2 காமா -1 வரும். T2 by T1 ஈக்குவல் டு V1 by V2 காமா -1. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே V2 by V1 இருக்குல்ல, இதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். V2 by V1 ஈக்குவல் டு P2 by P1 P2 by P1 -1 by காமா வரும். இங்கே மைனஸ் இருக்குது, அந்த மைனஸ் வந்து அங்கே கொண்டு போயிடலாம். -1 by காமா. இப்போ நம்ம அடுத்த இது போடும்போது T2 by T1 இருக்கு. T2 by T1 V2 by V1க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா -1 by காமா. பேஸ் ஆர் சேம், பவர் கேன் பி ஆடட். அப்போ P2 by P1 1 - 1 by காமா. எல்சிஎம் எடுத்தோம்னா P2 by P1 காமா -1 by காமா. இதில் ரிலேஷன் என்ன அப்படின்னா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ரிலேஷன் வந்து T2 by T1 ஃபர்ஸ்ட் எவ்வளோ என்ன கண்டுச்சுன்னா V1 by V2 காமா -1. இல்லாட்டி that is also equal to P2 by P1 காமா -1 by காமா. இதான் கண்டுபிடிச்சோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ரிலேஷனில் P2 by P1 equal to V1 by V2 ஹோல் பவர் காமா. ஸோ கம்பைண்டாக இங்கே ரிலேஷன் எழுதியிருக்கோம், அது தனி ரிலேஷன் எழுதியிருக்கோம். இது பாலிட்ராபிக் ப்ராசஸ்னா அந்த காமாக்கு பதிலாக n போட்டால் போதும். ஸோ T2 by T1 V1 by V2 n-1 equal to P2 by P1 n-1 by n. இங்கே போடும்போது P2 by P1 equal to V1 by V2 power n. ஸோ இதான் வந்து பிவிடி ரிலேஷன் ஃபார் ஆல் த ப்ராசஸ். எந்த ப்ராசஸ் கேட்டாலும் இதுலேருந்து ஒரு கேள்வி ஒரு எக்ஸாமில் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்பாங்க. இந்த பிவிடி ரிலேஷன் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, அதுக்கு ஒரு சின்ன டிப்பும் இருக்குது. ப்ரெஷர்னா ராஜா, ப்ரெஷர்னா ராஜா. ராஜாக்கு கிரீடம் வந்து பெருசாக இருக்கும், அவரோட கிரீடம் வந்து காமா -1 by காமா. வால்யூம்னா ராணி, ராணினா கிரீடம் சின்னதாக இருக்கும், கீழே இருக்க காமா மட்டும் வராது, வெறும் காமா -1 இருக்கும். டெம்பரேச்சர் வந்து இளவரசன், சரியா, பிரின்ஸு, அவனுக்கு கிரீடம்லாம் கிடையாது, வெறும் தலையோட தான் சுற்றிட்டு இருப்பான். ராஜாக்கு பெரிய தலை பெரிய கிரீடம், ராணிக்கு சின்ன கிரீடம், இளவரசனுக்கு கிரீடமே கிடையாது. இப்போ இங்கே பார்க்கலாம்
இந்த ஈக்குவேஷன் பார்க்கும்போது இங்கே பார்க்குறோம் இது மட்டும் ரிலேஷன் நம்ம நோட் பண்ணுறோம். யார் இருக்கா? ராஜாவும் ராணியும் இருக்காங்க. சரியா? ராஜானா யாரு? ராணினா வால்யூம். ராஜாவும் ராணியும் தான் இருக்காங்க. ராஜாவும் ராணியும் எங்க இருப்பாங்க? அந்தப்புறத்துல இருப்பாங்க. சரியா? ராஜாவும் ராணியும் தனியா இருந்தாங்கன்னா அவங்க இருக்கிற இடத்துக்கு பேரு அந்தப்புறம். அந்தப்புறத்துக்கு போன பொண்ணு இப்ப ராஜா 2ன்னு சொன்னாங்கன்னா ராணி என்ன சொல்லுவாங்க? 1ன்னுவாங்க. ராஜா 1ன்னா ராணி 2ன்னுவாங்க. ராஜாவும் ராணி எப்பவுமே வந்து ஆப்போசிட் தான் பேசுவாங்க. ஏன்னா ஆப்போசிட் ஜெண்டர்ல நான் ராஜா வந்து 2 அப்படின்னா ராணி என்ன சொல்லுவாங்க? 1ன்னுவாங்க. ராஜா 1ன்னா அப்ப P2/P1னா V1/V2 மாறி வரும். ஆனா அந்தப்புறத்துக்கு போகும்போது கிரீடம் யார் கையில இருக்கு? ராணி கிட்ட தான் கிரீடம் இருக்கும். அந்தப்புறத்துக்கு போனா அது உள்ளுக்குள்ள அகநானூர். அப்ப அந்தப்புறத்துக்கு போகும்போது கிரீடம் ராணி கிட்ட. சரி, வருவோம். இப்ப அடுத்தது என்னன்னா இப்ப இளவரசன் அதுக்கப்புறம் வந்து ராணி. சரியா? ராணியோட கிரீடம் இளவரசன் வரும்போது ராணி கிட்ட தான் கிரீடம் இருக்கு. இளவரசன் எப்போ கிரீடம் இருக்காது, சின்ன கிரீடம் Γ-1. இளவரசன் 2 என்னன்னா ராணி என்ன சொல்றாங்க? 1. இவங்க 1ன்னாங்கன்னா 2. அப்ப அங்கேயும் ஜெண்டர். இளவரசன் வந்து மேல், ராணி வந்து ஃபீமேல்ல. அப்ப 1ன்னா 2. அப்ப ராணி கிட்ட கிரீடம் இருக்கு. அடுத்தது இளவரசனும் ராஜாவும். பையன் வந்து 2 என்னன்னா அப்பாவும் 2 தான் சொல்லுவார். பையன் 1 என்னன்னா அப்பா 1 சொல்லுவார். 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறோம். ராஜாக்கு கிரீடம் இருக்கு. ஸோ 3த்துக்குமே வந்து 3 ஸ்டோரி. சரியா? 3த்துக்குமே 3 ஸ்டோரி சொல்லியிருக்கேன். கிரீடத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு அழகா எழுதுனீங்கன்னா மறக்க மாட்டீங்க. எல்லா பிவிடி ரிலேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப இந்த கொஸ்டின் ப்ரோன் ஜோன் சொல்லுவாங்க. அதுதான் இது. தேங்க்யூ சாம்பியன்ஸ்.